Hello everyone, வணக்கம், welcome to my channel. என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Keep supporting, keep watching. இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் மெசேஜஸ். எஸ், ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த நாள்ல என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க? எஸ், பார்ப்போம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த ரெட் கலர் ஃபெதர், பைல் நம்பர் 2 இந்த பர்பிள், பைல் நம்பர் 3 கிரீன் கலர். ஸோ இந்த 3 கலரில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் பார்க்கறனாலும் ஓகே, 3 பைல பார்க்கறனாலும் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். பைல் நம்பர் 1 பேஷனேட் பர்சனா நீங்கள், ரொம்ப பேஷன் இருக்கும். ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருப்பீங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மேலே அதிக ஆர்வம் இருக்கும், பேஷன் இருக்கும். ஒரு விஷயத்த செய்கிறீங்கன்னா மனசார பிடிச்சிருந்தா தான் முழு மனசோட இறங்கி செய்வீங்க, இல்லைன்னா செய்ய மாட்டீங்க. வெரி ஆம்பிஷியஸ், நிறைய ட்ரீம்ஸ், நிறைய கோல்ஸ் இருக்கு. எஸ், ஸோ உங்களோட இந்த ஒரு அழகான ஒரு எனர்ஜிக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ வேர்ல்ட், நியூ லைஃப், நியூ ட்ரீம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ட்ரீம்ஸ் நல்லா வந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷன்ஸ் இருக்கும். ரொம்ப பெருசாக ட்ரீம் பண்ணுவீங்க. ஸோ வந்து உங்களோட நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம், நீங்கள் ஒரு கனவு காண்ட ஒரு விஷயம் நடக்கும். ரைட். ஸோ வந்து ட்ரஸ்ட், ஏஞ்சல்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக வந்துட்டு உங்களோட லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங்ஸுங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஒரு நியூ லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே இருக்கும். நீங்கள் என்ன மாதிரியான ஒரு விஷன்ஸ், ஒரு தாட்ஸ் வச்சுருக்கீங்களோ அது கண்டிப்பாக வந்துட்டு நடக்கும். மேபி உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம், பட் ஆனால் கண்டிப்பாக வந்து நடக்கும். பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் டிவைன் யூனிவர்ஸ் மேலே அதிக நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அதிக நம்பிக்கை இருக்கும். ஒரு விஷயத்தில் அதிகமாக நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இறங்கி செய்வீங்க, இல்லைன்னா செய்ய மாட்டீங்க. பிகாஸ் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வெரி ஹானஸ்ட், வெரி ட்ரூ. மனசார விஷயம் பிடிச்சாதான் செய்வாங்க. அதே மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு ஹோப் கொடுக்கறது, சும்மா ஃபேக்காக நடிக்கிறது, அது உங்களுக்கு வராது. யூஆர் வெரி பிளெஸ்ட் ஆக்சுவலி. ரைட். ஸோ உங்களுக்கே தெரியும் நீங்கள் எவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷன், யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய டேஸில் உங்களுக்கு தெரியும். ஸோ நவ் இட் இஸ் அ டைம். எனர்ஜி உங்களுக்கு கொஞ்சம் இப்போ வரைக்குமே ஒரு லோவாக இருக்கும். ரொம்ப எனர்ஜி லோ. சம்டைம்ஸ் வந்து கிவ் அப் பண்ணிடலாமா, எங்கேயாவது போயிடலாமா, ஒரு ப்ராப்பர் ரெஸ்ட் இல்லையே, எங்கே போனால் என்ன கிடைக்கும், குழப்பங்கள் நிறையா இருக்குது. பட் ஆனால் வந்து கவலையே பட வேண்டாம். எஸ், டிவைனோட கைடன்ஸ் இருக்கு அண்ட் நீங்க ஆசைப்பட்ட அந்த ஒரு நியூ லைஃப் இருக்கு. ஸோ நவ் இட் இஸ் அ டைம். உங்களோட எனர்ஜி அகெயின் வந்து திருப்பி மறுபடியும் கொண்டு வாங்க. யூஆர் வெரி பேஷனேட், ஃபயர் எனர்ஜி திருப்பி உள்ள வரணும் உங்களுக்குள்ளார. அண்ட் நியூ வேஸ். இப்போ வந்து உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட திங்கிங்காக இருக்கட்டும், உங்களோட இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் புது வேஸ்ல இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரே மாதிரி யோசிக்கிறீங்களா, ஒரே விஷயத்திலே சுத்திட்டே இங்கே இருக்கீங்களா? நவ் இட் இஸ் அ டைம். நீங்கள் வந்து ஒரு ரொம்ப பெருசாக திங்க் பண்ணணும், ஒரு விஷயத்தை தாண்டி திங்க் பண்ணணும். ஓகே, அண்ட் உங்களோட ட்ரீம்ஸில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பிகாஸ் யுவர் ட்ரீம்ஸ் டெல் எவ்ரி திங். ஓகே, நார்மல் இதில் பார்ப்போம். பைல் நம்பர் 1 ஸ்ட்ராங் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குங்க.
உங்களோட மேரேஜ் லைஃப் அண்ட் உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியில் ரொம்ப நிறைய பிளெஸிங்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்குள்ள ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கு, ஒரு சாஃப்ட் நேச்சர் இருக்கு, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஆல்தோ உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் எனர்ஜி இருந்தாலும், வெரி மச் பேஷனேட் இருந்தாலும், அந்த ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கு. அது இன்னும் பீப்புள் பார்க்கல அந்த ஒரு சைடை. இனி வந்து தெரிய வரும். நீங்களே வந்து உங்களோட அந்த காம் எனர்ஜி, அந்த ஒரு சாஃப்ட்னஸை வெளியே கொண்டு வருவீங்க. உங்கள் கம்யூனிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கைண்ட்னஸ் இருக்கும். கண்டிப்பாக பீப்புள் வந்துட்டு உங்களோட இன்ட்ராக்ட் பண்ண விரும்புவாங்க. See of God, it's a time for you. உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. எனக்கு எப்போ நேரம் வரும், எனக்கு எப்போ எல்லாம் சரியாகும், அந்த மாதிரி கேள்வி, ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்கன்னா எஸ், உங்களுக்கான டைம் வந்தாச்சு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அது ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்க. இந்த ஒரு நியூ லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஒரு பிளானாக இருக்கட்டும், உங்களோட கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், உங்கள் ஐடியாஸ் தான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் வந்து உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஒரு நியூ லைஃப்பில் வந்துட்டு தேர்ட் பர்சனோட இன்வால்மெண்ட் இருந்தாலும் அது அவ்வளோ பவர்லெஸ்ஸாக போகும். நீங்கள் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்திருந்தீங்கன்னா, ரைட்? ஸோ உங்களோட லைஃப் ஃபுல் கண்ட்ரோலில் வந்துட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய டைம் பீரியட். ஓகே, உங்களோட லாங் டேர்ம் பிளானிங் ரொம்ப ஒரு ஆசை, ஏதோ ஒரு ஆசை உங்களுக்குள்ள ரொம்ப இருக்கும், ரொம்ப வருஷமாக இருக்கும். நான் இந்த ஒரு விஷயம் எனக்குன்னு நான் வந்து செய்யணும், யாரோட டிபெண்ட்டும் இல்லாமல் நீங்களாவே ஏர்ன் பண்ணி நீங்களாவே செய்யணும் அப்படின்னு ஒரு நினைச்ச ஒரு விஷயம், அது ரிலேட்டடாக ஒரு ரொம்ப வருஷமாக மனசுக்குள்ள அந்த ஆசைகள் இருக்குன்னா எஸ், அதை வந்து நீங்கள் செயல்படுத்துறதுக்கு இப்போ கரெக்டான ஒரு ஜேர்னியில் ட்ராவல் ஆகிட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் உங்களோட இந்த ஒரு மாற்றங்கள் வந்துட்டு டெஃபினட்டாக அது உங்களுக்கு செஞ்சு முடிக்க உதவும். சரி, உங்களோட ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாரையுமே 100% டிபெண்ட் பண்ண மாட்டீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்களே செய்யணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாதுங்கிறதுல அது ரிலேட்டடாக நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அதை வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ண போகிறீங்க. ரைட், ஓகே, வெயிட். ஓகே, okay, 5 cards. Your storm is coming to end. So finally, நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு நியூ பிகினிங் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ உங்களோட அந்த கஷ்டகாலம் ஃபைனலி ஒரு முடிவுக்கு வருது. ரைட், சரி, உங்களுக்கான ஒரு டைம் பீரியட், உங்கள் லைஃப் வந்து மாறும் அப்படியே. கீப் யுவர் தாட்ஸ் பாசிட்டிவ். ஸோ இந்த ஒரு டைம் பீரியடில் வந்துட்டு நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும், என்ன உங்கள் ஃப்யூச்சர் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிங்க. வாய்ஸ், உங்களோட கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட உங்களோட ஒப்பீனியன்ஸ் இம்பார்ட்டன்ட். சரி, ஒரு சில இடங்களில் வந்துட்டு நீங்கள் நிறைய பேசணும், ஆனால் இவ்வளோ நாளாக அமைதியாகவே இருந்திருப்பீங்க. பட் இனிமேல் வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸ், உங்களோட குரல் அதிகமாக வந்துட்டு பீப்புள் வந்து கேட்பாங்க. ஸோ உங்கள் சரௌண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வரும். உங்களை சுற்றி வந்து நிறைய பீப்புள் மாறுவாங்க, நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் ஆகும். மேக் அ விஷ், யூ ஆர் ப்ரொடெக்டட். எஸ், சரி, உங்களுக்கு வந்து வெரி மச் ப்ரொடெக்ஷன் இருக்கு. உங்களுக்கு என்ன ஆசைகளோ அதை கேளுங்க, யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. ரைட், வரக்கூடிய டேஸில் பைல் நம்பர் 1க்கும் சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க? பைல் நம்பர் 2, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களோட அந்த பழைய நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல, உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு விஷயம் திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்கும், நெகட்டிவ் தான், அந்த ஒரு விஷயம் பிரேக் ஆகுது. ஓகே, அண்ட் லைஃப்பில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அங்கே உங்களோட எனர்ஜி வைஸ்மே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது.
ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எப்படின்னா இனிமேல் வந்துட்டு வரக்கூடிய டேஸில் ரொம்ப செல்ஃப் கான்ஷியஸாக இருப்பீங்க. அதாவது உங்களுக்கு ஹை ப்ரையாரிட்டிஸ் கொடுப்பீங்க. உங்களுக்கு எதுவுமே பாதிக்கக்கூடாது, உங்களுக்கான ப்ரொடெக்ஷனை நீங்கள் கொடுத்துக்கணும்னு நினைப்பீங்க. அண்ட் ஒரு சில நெகட்டிவ் பீப்புள் உங்ககிட்ட வந்தால் கூட அவங்க ஒரு பேட் இன்டென்ஷனோட வரலாம். பட் ஆனால் அது அவங்க வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சிருந்தா கூட அது உங்களை வந்து அவங்களோட எனர்ஜியால் உங்களால் வந்துட்டு புரிஞ்சுக்க முடியும். ஸோ சம்வேர் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அண்ட் வெரி மச் ப்ரொடெக்டட். அண்ட் வந்து உங்களோட திங்கிங் வைஸும் சரி, ப்ரையாரிட்டிஸுமே சரி, அண்ட் நீங்கள் ஒரு பீப்புளை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அதுவுமே டிஃபர் ஆகும். ஆக்சுவலி நீங்கள் யூஆர் வெரி மச் யூனிக்கான ஒரு பர்சன் தான். அந்த நேச்சர் இன்னும் வெளியே வரலை இது வரைக்கும், பட் இனிமேல் வரும். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பீங்க. இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை ஈஸி டார்கெட்டாக நினச்சிருப்பாங்க, எது வேணால் பேசியிருப்பாங்க, உங்களோட ஓன் ஃபேமிலி, உங்களோட க்ளோஸ், உங்கள் கூட இருக்கவங்க உங்களோட வேல்யூ புரியாமல் இருந்திருக்கும். பட் இனிமேல் வந்து தெரிய வரும். லைக் அவங்க வந்து உங்ககிட்ட எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுறாங்கங்கிறத பாருங்கள். உங்களோட அந்த ட்ரூ செல்ஃப் வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களோட அந்த ஒரு சக்ஸஸ் அவங்க பார்ப்பாங்க அண்ட் உங்களோட க்ரோத் அவங்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கம்யூனிகேஷன் மட்டும் பாருங்களேன், நிறைய மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் இப்போ என்ன ஒரு விஷயம் வேணும்னு கேட்குறீங்களோ அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு கிடைக்கும். பட் அது கிடைச்சா கூட நீங்கள் வந்து இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அப்போ இருக்காது. நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது ஃபார் பைல் நம்பர் 2. உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டிவைனோட கைடன்ஸ் ஹெல்ப் இருக்கும். அண்ட் உங்களோட லைஃப்பில் மோஸ்ட்லி வந்து டிவைன் டைம் பீரியடில் தான் நிறைய நடக்கும். நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்டால் கூட உங்களுக்கு அந்த ரைட் டைம் வர்றப்போ தான் கிடைக்கும். ஸோ டிவைனுக்கு வந்து தெரியும், ஓகேங்களா. யூனிவர்ஸ் வந்து நிறைய விஷயத்தில் உங்கள் வாழ்க்கையில் மோஸ்ட்லி அவங்க தான் அக்சஸ் பண்ணுறாங்க. யூ ஆர் ப்ரொடெக்டட், வெரி மச் ப்ரொடெக்டட். அண்ட் ஆக்சுவலி யூ ஆர் வெரி ஸ்பெஷல். நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் பர்சன் அண்ட் யூனிவர்ஸ் ஃபேவரட் பர்சன். அது நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கல, புரியல அது உங்களுக்கு. இன்னுமே நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளோட கம்பேர் பண்ணுறீங்க. பட் ஆனால் நீங்கள் ஸ்பெஷலுங்கிறது இன்னும் தெரியல. எஸ், அது சூன் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. வெரி சூன் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. அதுக்கான ஒரு திங்ஸ்மே உங்களுக்கு வந்துட்டு நடக்கும். ஓகே, நோ. நீங்கள் வந்து என்னன்னா நிறைய வந்து நோ சொல்லுவீங்க. உங்களோட நீங்கள் வந்து நோவே சொல்லியிருக்க மாட்டீங்க பாஸ்டில். ஒருத்தவங்களுக்கு நோ சொல்கிறதுன்னா அவ்வளோ யோசிக்கிற பர்சன் தான் நீங்கள்லாம். பட் ஆனால் இனி வரக்கூடிய டேஸில் அதிகமாக நோ சொல்லுவீங்க. பிகாஸ் அந்த நோங்கிற வார்த்தை உங்கள் லைஃப்பில் எவ்வளோ வேல்யூங்கிறத நீங்கள் இன்னும் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க, ரைட்? ஸோ அதே மாதிரி வந்துட்டு இப்போ இருக்கிற ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டாக ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், புதுசாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ இருக்க டைம் பீரியடில் புதுசாக ஏதாவது ஒன்று லான்ச் பண்ண வேண்டாம், கொஞ்சம் யோசிச்சுட்டு பொறுமையாக பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டான ரிசல்ட் வரணும் இந்த ஒரு டைம் பீரியடில், ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட், ஒரு ஷார்ட் டேர்மாக ஏதாவது நான் பண்ணுறேன், வேண்டாம். கொஞ்சம் வந்து யோசிச்சுட்டு பண்ணுங்க எதுவுமே வந்து, ஓகே? அண்ட் வந்துட்டு பைல் நம்பர் 2, உங்களோட அந்த பேர்டன் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப வருஷமாக அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்குது, எமோஷ்னல் ட்ராமாஸ் இருக்குது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கட்டும், பேர்டனாக இருக்கட்டும், பல வருஷமாக தனியாகவே கேரி பண்ணிட்டு வரீங்க. அந்த ஒரு பேர்டன் இறங்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். உங்களோட அந்த ட்ராமா ரிலீஸ் ஆகும், உங்களுக்கான அந்த ஃப்ரீடம் கிடைக்கும். எந்த பேர்டனை சுமந்துக்கிட்டு வரீங்களோ அந்த பேர்டன் ரிலீஸ் ஆகும், ரைட்? நீங்கள் கேட்ட அந்த டிவைன் டைமிங் உங்களுக்கு வந்துட்டு வந்துருச்சு, ஓகே? பைல் நம்பர் 2, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பீப்புளோட இன்டராக்ட் பண்ணுறது ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு ஹீலிங்காக இருந்தாலும், உங்களுக்கான பெஸ்ட் ஹீலிங்கிறது யோகா, மெடிடேஷன். அண்ட் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கிளாஸஸ் போகிறீங்கன்னாலுமே, விச் இஸ் வெரி குட், ஹீலிங் கிளாஸஸ் போகிறீங்கன்னாலுமே அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களோட எமோஷனல் இதுக்கு. ஸோ டெய்லி வந்துட்டு உங்களோட அந்த ஹீலிங் ப்ராசஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது வந்து மச் நீடட் உங்களுக்கு. அண்ட் உங்கள் மைண்ட் செட்டில் வந்து ரொம்ப ஒரு
இனி வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பீங்க. அண்ட் உங்களோட இந்த செல்ஃபிஷை நினச்சி ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. உங்கள் மைண்ட் செட் ஸ்ட்ராங் ஆகிடும். இந்த எமோஷ்னல் சைடு வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, அதிக கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நீங்கள் செல்ஃபிஷாக நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. உங்கள் லைஃப், உங்கள் கோல், உங்கள் ஃப்யூச்சர், உங்கள் ப்ரொடெக்ஷன், தட்ஸ் இட். ஸோ இதுக்கு ஹை ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து ஒரு கைடன்சஸ் ஆக இருக்கட்டும், ஒரு மெசேஜஸ் ஏதோ ஒரு மூலயமா உங்களுக்கு வந்துட்டு வரும். அண்ட் உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு பெரிய பெரிய கைடாக இருக்க போகுது. நிறைய இடங்கள்ல உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயம் ஆசைப்படுவீங்க, பட் ஆனால் உங்கள் இன்ட்யூஷன் வேற சொல்லும் லாஸ்ட் மினிட்ல. ஸோ நிறைய இடங்கள்ல நீங்கள் இனிமேல் சேவ் ஆவீங்க. சரி, இந்த ஒரு டைம் பீரியட்ல வந்துட்டு யூனிவர்ஸ் ஏதோ ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு சொல்றாங்க. ஐ குட் ஃபீல் தட். மேபி வந்து நீங்க கேட்டது உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா, இப்போ ஏதோ ஒன்று ஒரு விஷயம் நீங்க கேட்டிருக்கலாம், அது ஒன்றும் ஈஸியா உங்களுக்கு இன்னும் கிடைக்காம இருந்திருக்கும்னா, பிகாஸ் ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களை ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து யூனிவர்ஸ் இப்போ ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வெரி சூன் தெரிய வரும், ரைட்? ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் டோட்டலி வந்துட்டு உங்களுக்கான இந்த ஒரு ரிலீஸ் ஆகுது. எமோஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பீங்க. அண்ட் யூனிவர்ஸோட ஏஞ்சல்ஸோட கைடன்சஸ் 100% உங்களுக்கு கிடைக்கும், ரைட்? ஸோ ஓகே, இதில் பார்ப்போம். எஃபோர்ட்ஸ். ஓகே, கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க. அதாவது எஃபோர்ட்டுங்கிறது வந்து நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் எஃபோர்ட் போடணும். அண்ட் அதே மாதிரி உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட். சூஸ் எ நியூ டைரக்ஷன். ஓகே, இட்ஸ் அப் டு யூ. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்ககிட்டே கொடுக்குறாங்க. உங்களோட முடிவு தான் வந்து அதை வந்து சரி பண்ண போகுது. யுவர் ஸ்டார்ம் இஸ் கம்மிங் டு எண்ட். நான் சொன்னேன்ல, உங்களோட அந்த எமோஷனல் ட்ராமா, ரொம்ப வருஷமா உங்களுக்கு இருக்கிற அந்த பேர்டன், அது வந்து ஃபைனலி எண்டுக்கு வருது. The situation will improve, yes. திங்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து மெடிடேஷன், யோகா இதெல்லாமே பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஓகே, பைல் நம்பர் 3க்கு 4 கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, பார்ப்போம். ஸோ எஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ விச் இஸ் வண்டர்ஃபுல். ஸோ நீங்கள் எஸ் ஆர் நோ கேள்வி கேட்குறீங்கன்னா எஸ் உங்களுக்கான ஆன்சர். நிறைய இடங்கள்ல எஸ் வந்து அப்ளை ஆகும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? உங்களோட லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வருது. ஆனால் அதுக்கு முன்னாடி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன? பவுண்டரிஸ். வேர் டு யூ நீட் டு எஸ்டாப்ளிஷ் பெட்டர் பவுண்டரிஸ்? சரி, உங்கள் லைஃப்பில் பவுண்டரிஸுங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. எந்த இடத்துல பவுண்டரிஸை செட் பண்ணணும்? யாருக்கு இந்த பவுண்டரிஸை வந்து இது பண்ணும்? உங்கள் லைஃப்பில் யாரை வந்து உங்கள் கிட்டக்க வந்து நெருங்க விடலாம், யாரை வந்து தள்ளி வைக்கணும், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பவுண்டரிஸை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் எஸ் அப்படின்றத வந்து சொல்கிற ஒரு தருணம் வருது. ஸோ அதுக்கு வந்து பவுண்டரிஸை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன டெசிஷன்னாலும் எடுங்க. தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த ஒரு டைம் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளார அந்த ஒரு ப்ராப்பர் ஹீலிங், அந்த ஒரு ஏஞ்சலோட எனர்ஜி, பிளெஸ்ஸிங்ஸ் அதை ரிசீவ் பண்ணுங்க, ரைட்? ஸோ கொஞ்ச நேரம்
மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். மெடிடேஷன் ஸ்டேட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன், உங்களோட ஃப்யூச்சர் கோலுக்கான ஒரு ஃபவுண்டேஷனை வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு செட் பண்ணணும். ரைட், உங்களுக்கு இந்த ஒரு டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், நிறைய ஒரு பிளானாக இருக்கட்டும், நிறைய ஒரு தாட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்யூச்சர் ரிலேட்டடாக நிறைய கிடைக்கும். அதை வந்து அந்த தாட்ஸ், அந்த பிளான் எல்லாமே வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. ரைட், அண்ட் உங்களோட சக்ராஸோட வந்து ஒர்க் பண்ணுங்க. இந்த டைம் பீரியடில் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரி, உங்களோட மென்டல் ஹெல்த்துமே ரொம்ப நல்லா இருக்கு. சரி, பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் ஆன்சர் அண்ட் கோ ஃபார் இட் அந்த ஒரு மெசேஜ் தான் வருது. ஏதாவது செய்யணுமா, யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. டேக் த ரிஸ்க். உங்கள் ஃபியூச்சருக்கான ரிஸ்க், சேலஞ்சஸ் எடுக்கக்கூடிய டைம் பீரியட். சேஃப் கேமே ப்ளே பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இந்த டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை செஞ்சீங்கனாலுமே அது ரொம்ப நல்லா கிளிக் ஆகும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஃபியூச்சருக்குமே வந்துட்டு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். நீங்கள் வந்து பைல் நம்பர் 3 நீங்கள் இன்னும் லேர்னிங் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. அந்த லேர்னிங்கை ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். பட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லேசியாக இருக்கீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு சன்லைட் எடுத்துக்கிறீங்களா, ப்ராப்பரான ஒரு எனர்ஜி கிடைக்கல பைல் நம்பர் 3க்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹீலிங் எடுத்துக்கோங்க. ப்ராப்பர் சன்லைட், மூன்லைட் ரொம்ப தேவை. சன் ப்ரேயர், மூன் ப்ரேயர், அண்ட் வெளியில் போங்க, நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, சரி, உங்களோட ஃப்யூச்சர் பிளானிங்கில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு சில பீப்புளோட ஹெல்ப் எடுத்துக்கணும். எல்லாமே நீங்களே பிளான் பண்ணாதீங்க. இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அண்ட் தேவை. அண்ட் குரூப்பாக ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னாலுமே இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க. சரி, நீங்கள் வந்து உங்களோட டைம் ஸ்கெடியூலாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாட்டேங்கிறீங்க. பட் ஆனால் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி தேவை இந்த டைமில். உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களோட கெரியர் லைஃப்பில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் எப்படி செய்யணும் தெரிய மாட்டேங்குது. ஒன்ஸ் வந்து ஒரு ஹெல்ப் கிடைச்சா நீங்கள் கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. எஸ், யூ வில் கெட் தட். அந்த ஹெல்ப் கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும். உங்களோட மைண்ட் செட் ஈக்குவலாக இருக்கக்கூடிய பீப்புளோட கான்டாக்ட் இருக்கும். அண்ட் வெரி குட் நியூஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ரப்போசல், மேரேஜ் ப்ரப்போசல், லவ் ப்ரப்போசல் கண்டிப்பாக வரும். நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஒரு பர்சன் வருவாங்க. நீங்கள் எஸ் சொல்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களோட பார்ட்னர் வந்து உங்களோட அந்த பேர்டனாக இருக்கட்டும், உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு நியூ லைஃப், நியூ டெசிஷன்ஸ், நியூ பிளான், அதுதான் ரொம்ப முக்கியம் பைல் நம்பர் 3க்கு. ரைட், எவ்ரிதிங் வந்துட்டு கொஞ்சம் புதுசாக யோசிங்க. புது பிளானிங் நிறைய தேவை. இப்போ உங்களுக்கு வந்துட்டு பிளானிங் ஐடியாஸுங்கிறது உங்களோட என்டையர் லைஃப், பர்சனல், ப்ரொஃபஷனல் எல்லா இதுலேயுமே வந்துட்டு ரொம்ப தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயத்தை நான் இப்போவே லான்ச் பண்ணுறேன், இப்போவே செய்யறேன்னு அவசரப்படாமல் ஃபஸ்ட்டு பிளானிங்கை செட் பண்ணுங்கள். ரைட், இப்போ வந்து லேக் ஆஃப் பிளானிங் இருக்குது. ஸோ ஒரு சில பீப்புள் கிட்ட வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, உங்களுக்கு ஒரு மதரோட லவ் கிடைக்கும், மதரோட ப்ரொடெக்ஷன் இருக்கும். நீங்கள் ஒரு மதராக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சில்ட்ரனுக்கு வெரி மச் ப்ரொடெக்ஷனாக இருப்பீங்க. வரக்கூடிய டேஸில் வந்து நீங்களே பாருங்கள், அந்த ஒரு லவ் பாண்டிங், அந்த பேரண்டிங் பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி, எனக்கு பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஓவரால் மெசேஜ் வந்து யூ ஆர் ப்ரொடெக்டட். அண்ட் அதே மாதிரி உங்களோட ரொம்ப வருஷமாக தனியாகவே எல்லாம் செஞ்ச உங்களுக்கு இப்போ ஹெல்ப் நிறைய கிடைக்கும். ஏதோ ஒரு சோர்ஸில் இருந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். ஃபினான்ஷியல் ஹெல்ப் ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அண்ட் இந்த ஒரு டைம் பீரியடை வந்து ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ரைட், பவுண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு வார்னிங்காக கூட வச்சுக்கோங்க, பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுங்க. Okay, see, உங்களுக்கு you got Ace of Wands also, which is very good. New planning, new beginnings. உங்கள் ஐடியாஸில் பிளானிங் மாற்றங்கள் வரும், உங்களோட பிஸ்னஸ் பிளானிங்கில் மாற்றங்கள் வரும், கெரியர் ஆப்ஷன்ஸில் மாற்றங்கள் வரும், பர்சனல் லைஃப்பில் மாற்றங்கள் வரும். இன்ஃபேக்ட் உங்கள் லைஃப் ஸ்டைலில் ஆல்சோ வருது. இது எல்லா சேஞ்சஸுமே வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு உங்களுக்கு நடக்கும். ஓகே,
ஸோ இன்னைக்கு ஃபைல் நம்பர் 3க்கு எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் தான் வருது. கர்மா, எஸ், உங்களோட அந்த குட் கர்மா கண்டிப்பாக வந்துட்டு ப்ளே ஆகும். அண்ட் உங்களோட வேர்ட்ஸாக இருக்கட்டும், கம்யூனிகேஷன், பிஹேவியரில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பி அவேர் ஆஃப் யுவர் சரௌண்டிங்ஸ், அக்செப்ட் வாட் இட் இஸ். அதுதான் பவுண்டரிஸ் செட் பண்ணுங்கன்ற. பிகாஸ் நீங்கள் வந்து உங்கள் எமோஷன்ஸ்க்குமே ஒரு பவுண்டரிஸை செட் பண்ணணும். பிகாஸ் பீப்புளோட எமோஷன்ஸை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க அண்ட் பீப்புளை நீங்கள் ரொம்ப ஜட்ஜ் பண்ணுறீங்க. The storm is coming to end. I think 3 பைலுக்குமே வந்துட்டு இந்த ஒரு மெசேஜ் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி நியூ பிகினிங், the situation will improve. எஸ், உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட டைரக்ட் பிளெஸிங்ஸ் கைடன்ஸ் இருக்கிறனால கவலைப்பட வேண்டாம். ப்ரெசன்ட் லைஃப், நீங்கள் சேஞ்சஸ் வந்து மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரு சில பீப்புளெலாம் நான் பாஸ்டில் போய் அந்த ஒரு விஷயத்தை மாற்றணும்னு கூட ஆசைப்படுறீங்க. பட் நீங்கள் ப்ரெசன்ட் லைஃப்லேயே நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வருது. ஃபர்கிவ்னஸ், எஸ், ஃபர்கிவ்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாராவது ஃபர்கிவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். ஓகே, இதுவும் என்ன கார்டுன்னு பார்த்துறேன். இட்ஸ் அப் டு யூ. ஓகே, இன்னைக்கு நிறைய கார்ட்ஸ் வந்து பைல் நம்பர் 3க்கு வந்திருக்கு. ஸோ நிறைய மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஹிண்ட்டாக வச்சுட்டு டெஃபினட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த இருக்கிற மெசேஜஸோட மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் நீங்களும் சொந்தமாக உங்களுக்கான ஒரு வேலைகள் செய்யணும். ரைட், ஸோ இதுவே என்ன சொல்கிறது, ஒரு கைடன்ஸஸாகவுமே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் இட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ என்னோட வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி நிறைய என்னோட வீடியோஸ் எல்லாமே டைம்லெஸ் ரீடிங் தான். நீங்கள் பழைய வீடியோஸ் கூட போய் பார்க்கலாம். எப்போ பார்த்தீங்கன்னாலுமே அது ரெசனேட் ஆகும். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கூட செக் பண்ணிவிட்டு எனக்கு பர்சனலாக எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.